ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Proverbs chapter 4 verse 14. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. Do not enter into the path of the wicked people. There are people around you, those who are wicked. Do not even enter into their path. Do not even enter to try how it looks like. The word of God is saying we need to be very careful about the path of the wicked. It may look nice. It may look pretty. It may look prosperous. But we need to be very careful because those people are wicked people. They are not called. They are not appointed. They are trying to project themselves that they are good. But they are wicked in the sight of God. We need to be very careful about the wicked people, those who are trying to project them as good. Be careful. Do not enter into the path of the wicked. அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தீயோருடைய வழியில நீ நடவாதே என்று சொல்லி. தீயோர், தீமை செய்கிறவர்கள். யார் நன்மை செய்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது. நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்வதுதான் அவர்களுடைய வேலை. அவர்களுடைய வழியில நம்ம நடக்க கூடாது. Do not walk in the ways of the evil. They do always evil things. They think they are doing good things, but when they betray the name of the Lord Jesus Christ, they are evil people. We need to be very careful. We should not choose the ways of the evil people around you. There are times people are after money. People are after name and fame. That is why they choose the evil ways, the evil people. So we need to be very careful. தீயோரை பின்பற்றி பணத்திற்காக, புகழுக்காக, பெருமைக்காக, பெயருக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? அவர்களுடைய வழியில நாம் நடக்கக்கூடாது. அவருடைய வழியில நடக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவருக்காக பாடுபடும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். The Lord will lift you up. The Lord will exalt you when you walk in the righteous way. Be careful. We need to be very careful. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருக்கு பிரியமான வழியை தெரிந்து கொண்டு அதிலே நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாமலும் தீயோருடைய வழியில் நாங்கள் நடவாமலும் எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் நன்மை தீமை அறியாதபடிக்கு பெயர் புகழுக்காக, பணத்திற்காக, பின்னணிக்காக, தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளும்படிக்காக ஜீவிக்கிற மக்களோடு கூட நாங்கள் நில்லாதபடிக்கு நாங்கள் உமக்காக நிற்க, உம்முடைய வார்த்தையின்படி வாழ கர்த்தாவே உதவி செய்திடலும். தாழ்த்தி உம்மிடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.